கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் உபாகமம் 12:7. நீங்கள் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் குடும்பங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எத்தனை குடும்பத்துல சந்தோஷம் இருக்கு? யார்கிட்ட உண்மையான அன்பு இருக்கு? ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் நம்ம மேல அன்பா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க, நம்மளை சுத்தி சுத்தி வருவாங்க. ஆனா ஏசப்பா உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? நம்ம குடும்பத்துக்கு சந்தோஷத்தை தர போறாராம், சந்தோஷத்துல நிரப்ப போறாராம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சந்தோஷமே இருக்காது. நிறைய பேருக்கு நல்ல தூக்கமே வராது நைட்ல. ஐயோ, என் லைஃப் இப்படி ஆயிடுச்சே, நாம இனி என்ன செய்ய போறோம்னு சொல்லி யோசிச்சு 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 அழுதுகிட்டே இருப்பாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம கூனி குறுகி போய் உட்கார்ந்துருப்பாங்க. சிலருக்கெல்லாம் வீடு வசதி வாய்ப்புன்னு நல்லாவே இருக்கும், அவ்வளோ பெரிய வீடா இருக்கும். கட்டுனா அந்த மாதிரிதான் வீடை கட்டணும்னு நம்மலாம் பேசுற அளவுக்கு அழகா தெரியும் அந்த வீடு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள நிம்மதியே இருக்காது, நிம்மதியா சாப்பிட முடியாது, நிம்மதியா தூங்க முடியாது. இப்படிதான் அவங்க லைஃப் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தில் நாம் நிற்கும் போது, வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து நாம் நிற்கும் பொழுது, கர்த்தர் சந்தோஷத்தை தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த சந்தோஷம் எங்கிருந்து கிடைக்குது? அப்போஸ்தலர் 16:34 சொல்கிறது, தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். இந்த சந்தோஷம் எங்கிருந்து வருகிறது? தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் மாறும்போது சந்தோஷம் வருகிறது. நம்மளுடைய விசுவாசம் யார் மேல வச்சிருக்கோம்? சிலர்லாம் ஹஸ்பண்ட் மேல வச்சிருப்பாங்க, ஒய்ஃப் மேல வச்சிருப்பாங்க, இல்லாட்டி பிள்ளைங்க மேல வச்சிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மேல வச்சிருப்பாங்க. இப்படி மற்றவங்க மேலதான் நம்ம விசுவாசத்தை, நம்பிக்கையை வச்சிருப்போம். ஆனா நம்ம கர்த்தர் மேல விசுவாசத்தை வச்சு பாருங்க, நம்மளை அவர் சந்தோஷத்துல நிரப்ப கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒருவேளை சந்தோஷத்தை இழந்து போயிருக்கலாம். என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை, ஏதோ ஒரு காலத்துல நான் சந்தோஷமா இருந்தேன், ஆனா இப்ப நான் சந்தோஷமா சிரிச்சு பேசி ரொம்ப நாள் ஆச்சு, நான் சந்தோஷமா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு என்று சொல்லி உங்கள் இதயத்துக்குள்ள ஒரு கசப்போடு உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை சந்தோஷத்தினால் நிரப்ப கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். எல்லா துக்கத்தையும் அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டம், துக்கம், வேதனை, அவமானம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உங்களை சந்தோஷத்தினால் நிரப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார். God bless you. Amen. Amen.